10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு ஐஐடி நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. எக்ஸைஸ் 10.5 பார்த்துட்டு இருக்கோம். எக்ஸைஸ் 10.5 பார்த்தீங்கன்னா என்ன சார்னா, ஃபஸ்ட் ஆர்டர் ஃபஸ்ட் டிகிரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது. அப்போ ஃபஸ்ட் ஆர்டர் ஃபஸ்ட் டிகிரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுல நம்ம வேரியபிள் செப்பரபிள் மெத்தட் பார்த்துட்டு இருக்கோம். அப்போ அதில் சம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 10.12 பார்க்குறோம். ஃபைண்ட் தி பர்டிகுலர் சொல்யூஷன் ஆஃப் 1 + x³ dy minus x² y dx equal to 0 satisfying the condition y of 1 equal to 2. அதனால் சார் பர்டிகுலர் சொல்யூஷன் அப்படின்னா இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணால் கிடைக்கக்கூடிய ஜென்ரல் சொல்யூஷனில் இங்கே y of 1 equal to 2ங்கிறோம். அதாவது x equal to 1 y equal to 2ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணால் சியோட வேல்யூ கிடைக்கும். அந்த சியோட வேல்யூ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஜென்ரல் சொல்யூஷனில் சப்ஸ்டிட்யூட் பண்ணால் நமக்கு பர்டிகுலர் சொல்யூஷன் கிடைக்கும். அப்போ செம்ம கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்க்கணும். பர்டிகுலர் சொல்யூஷன் சொல்லியிருக்காங்க. அப்போ ஜென்ரல் சொல்யூஷனில் நமக்கு அதில் இருக்கக்கூடிய ஆர்பிட்ரி கான்ஸ்டன்ட் சியோட வேல்யூ கண்டுபிடிச்சி சப்ஸ்டிட்யூட் பண்ணி பர்டிகுலர் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இல்லை வெறும் சால்வ்னு கொடுத்துட்டு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு பக்கத்தில் என்ன பண்ணி y of 1 equal to 2ன்னு கொடுத்துருப்போம். அப்போ பக்கத்தில் வேல்யூ கொடுத்துருக்கானாலே நம்ம என்னது பர்டிகுலர் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறோன்னு மீனிங். அதனால் கொஷினை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணி பாருங்கள். சொல்யூஷன் பாருங்கள். கிவன் தட் கொடுத்துருக்கூடிய ஈக்குவேஷன் எழுதிக்கிறோம். 1 + x³ dy minus x² y into dx equal to 0. இப்போ வேரியபிள் செப்பரபிள் பார்த்தீங்கன்னா எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு ஒய் எல்லாம் ஒரு சைடு கொண்டு போகணும். அதுக்காக என்ன பண்ணுறோம், இந்த ஈக்குவேஷனில் செகண்ட் டேர்மை ரைட் சைடு கொண்டு போகிறேன். அப்போ செகண்ட் டேர்ம் என்னது மைனஸ் x² y dx. அப்போ மைனஸ் டேர்ம் ரைட் சைடு கொண்டு போனால் ஆகும் பாசிட்டிவ் ஆயிருமா? அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள், 1 + x³ dy equal to x² y into dx. x² y dxன்னு கிடைக்கும். இப்போ நம்ம dx dy எல்லாம் எங்கே இருக்கணும், நியூமரேட்டரில் இருக்குன்னு சொன்னோம். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த x² dxஐ ரைட் சைடில் அப்படியே வச்சுக்கிறோம். இந்த மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கிற ஒய்யை மட்டும் லெஃப்ட் சைடு கொண்டு போயிடும். அதேமாதிரி இந்த dyயோட மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த 1 + x³ ரைட் சைடு கொண்டு போகிறோம். அப்போ மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கிறது ரைட் சைடு போனால் நாங்கள் டிவைட் ஆகுமா? அதேமாதிரி இங்கே ஒய் மல்டிப்ளை பண்ணிட்டு லெஃப்ட் சைடு வரும்போது டிவைட் வரும். அப்போ dy/y equal to x² / 1 + x³ into dxன்னு கிடைக்கும். அப்போ எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு ஒய் எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துட்டோம். இப்போ என்ன பண்ணோம், போத் சைடு இன்டகிரேட் பண்ணோம். அப்போ இன்டகிரேட் ஆன் போத் சைட்ஸ். அப்போ இன்டகரல் dy/y equal to இன்டகரல் x² / 1 + x³ into dx. இப்போ இன்டகிரேட் பண்ணும். இப்போ இன்டகிரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், நமக்கு dy/y இன்டகிரேட் பண்ணால் என்ன சார்னா log y. அதுக்கு ஆல்ரெடி ஃபார்முலா இருக்குது. இங்கே இன்டகரல் x² / 1 + x³ into dx ரைட் சைடில் இருக்கிறத இன்டகிரேட் பண்ணுறதுக்கு நமக்கு அப்படியே டைரெக்டாக ஃபார்முலா. அதுக்கு கொஞ்சம் நம்ம என்ன பண்ணோம்னா மாடிஃபை பண்ணுறோம். எதுக்காக சார் மாடிஃபை பண்ணோம்னா, நமக்கு ஆல்ரெடி 11th ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோம். என்னது இன்டகரல் f' of x divided by f of x into dx equal to log of f of x plus c. இந்த ஃபார்முலா படிச்சிருக்கோம். இந்த ஃபார்முலா என்ன சார் சொல்கிறாங்கன்னா, ஒரு ஃபங்க்ஷன் அதாவது நியூமரேட்டர் டினாமினேட்டராக இருக்கும்போது அது இன்டகிரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நியூமரேட்டரில் இருந்துச்சு அப்படின்னா, டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நியூமரேட்டரில் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஹோல் ஃபங்க்ஷனை இன்டகிரேட் பண்ணால் ஃபார்முலா என்ன சொன்னால் லாக் ஆஃப் டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன். பாருங்கள், டினாமினேட்டரில் என்ன இருக்குது, எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கா, எஃப் ஆஃப் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் f' ஆஃப் எக்ஸ். அது எங்கே இருக்குது, நியூமரேட்டரில் இருக்குது. அப்போ இந்த f' ஆஃப் எக்ஸ் டிவைட் பை எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற இந்த ஃபங்க்ஷனை இன்டகிரேட் பண்ணுறோம். அப்போ இந்த ஹோல் ஃபங்க்ஷன் இன்டகிரேட் பண்ணால் ஃபார்முலா என்ன சொன்னால் லாக் ஆஃப் டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன். அப்போ லாக் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சி. இது இந்த ஆல்ரெடி இந்த ஃபார்முலா படிச்சிருக்கும். அப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறதுக்காக என்ன சார் பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள் ரைட் சைடில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் பாருங்கள், x² டிவைட் பை 1 + x³ இருக்கா. அப்போ டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் என்னது 1 + x³. அப்போ இந்த 1 + x³ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, இந்த ப்ளஸ் x³ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3x². அப்போ நியூமரேட்டரில் அந்த 3x² இருக்கா சார்னா இல்லை, x² மட்டும்தான் இருக்குது. அதனால் என்ன பண்ணுறோம், ஒரு 3யை மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணால் அந்த என்ன வந்துடும், 3x² ஆயிருமா. அப்போ ஒரு சைடு மட்டும் மல்டிப்ளை பண்ணால் வேல்யூ சேஞ்ச் ஆயிரும். அதனால் என்ன பண்ணுறோம்னா போத் சைடும் வேல்யூ சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்காக போத் சைடு என்ன பண்ணுறோம் 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம்.
எதுக்காக மல்டிப்ளை பண்ணுறோன்னு புரியுதா? 3 எதுக்காக மல்டிப்ளை பண்ணுறோம்? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இன்டகிரேட் பண்ணுறதுக்காக. டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நியூமரேட்டரில் இருக்கிறதுக்காக என்ன பண்ணுறோம்? டினாமினேட்டரில் இருக்கிறது என்னது? 1+x³ அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 + 3x³ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3x². அப்போ அந்த 3x² பதிலாக 3 இந்த x² மட்டும்தான் இருக்குது. 3 மல்டிப்ளை பண்ணோம்னா 3x² வந்துடும். அப்போ டினாமினேட்டரில் இருக்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நியூமரேட்டரில் இருக்கிறதா வந்துடும். அதுக்காக 3 ரைட் சைடில் மட்டும் மல்டிப்ளை பண்ணால் வேல்யூ சேஞ்ச் ஆயிரும் அப்படிங்கிறதுக்காக தான் போத் சைடும் மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பை 3 ஆன் போத் சைட்ஸ். ஓகேங்களா? அப்போ பாருங்கள் 3 இன்ட்டு இன்டகரல் dy/y 3 மல்டிப்ளை பண்ணுறோம். 3ங்கிறது கான்ஸ்டன்ட் தானே, அதனால் இன்டகரலுக்கு அவுட் சைடில் வச்சுக்கணும். லெஃப்ட் சைடு 3 இன்ட்டு இன்டகரல் dy/y லெஃப்ட் சைடில் 3ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டேன் ஈக்குவல் டு இன்டகரல் ரைட் சைடில் 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும்ல. ஆல்ரெடி அங்கே x²/1 + x³ இருக்குது. அப்போ 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 3x² / 1 + x³ இன்ட்டு dxன்னு கிடைச்சிரும். அப்போ 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஸ்டெப் என்னது? 3 இன்ட்டு இன்டகரல் dy/y ஈக்குவல் டு இன்டகரல் 3x² / 1 + x³ இன்ட்டு dxன்னு கிடைக்குது. இப்போ இன்டகிரேட் பண்ணலாமா? இப்போ பாருங்கள் 3 இன்ட்டு இன்டகரல் dy/y இன்டகிரேட் பண்ணால் log y ஈக்குவல் டு இங்கே 3x² / 1 + x³ இன்ட்டு dx இன்டகிரேட் பண்ணும். அப்போ டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் 1 + x³ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நியூமரேட்டரில் இருக்குது. 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 + x³ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3x². அப்போ நியூமரேட்டரில் இருக்குது. அப்போ டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நியூமரேட்டரில் இருக்குது. அப்போ டோட்டலாக இந்த ஹோல் ஃபங்க்ஷனை இன்டகிரேட் பண்ணால் ஃபார்முலா log ஆஃப் டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன். டினாமினேட்டரில் என்ன இருக்குது? 1 + x³. அப்போ இங்கே ரைட் சைடில் இன்டகிரேட் பண்ணால் log ஆஃப் 1 + x³ கிடைக்குது. அப்போ 3 log y ஈக்குவல் டு log ஆஃப் 1 + x³ கிடைக்குது. எக்ஸ்ட்ரா என்ன பண்ண ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணோமா? அப்போ கான்ஸ்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா போத் சைடும் ஃபங்க்ஷன் லாகில் இருக்கனால கான்ஸ்டன்ட் நம்ம இங்கே எப்படி சாரோம்னா log cன்னு ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ 3 log y ஈக்குவல் டு log ஆஃப் 1 + x³ + log c. ஓகேங்களா? இப்போ ரைட் சைடில் பாருங்கள் எப்படி இருக்குது? log ஆஃப் 1 + x³ + log c என்ன ஃபார்மில் இருக்குது? log m + log n. log m + log n லாகர்தமிக் ரூல் என்னது? அடிஷனில் இருந்தால் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ log ஆஃப் mn வருமா? log m + log n log mn. அப்போ m இருக்கிற பிளேஸில் இங்கே என்ன சார் இருக்குன்னா 1 + x³ இருக்குது. n இருக்கிற பிளேஸில் c இருக்குது. அப்போ m என்ன? c-யும் 1 + x³ மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ log ஆஃப் 1 + x³ + log c எப்படி சார் அதுனா log ஆஃப் c இன்ட்டு 1 + x³ எழுதிக்கிட்டேன். அதேமாதிரி லெஃப்ட் சைடில் பாருங்கள் 3 log yன்னு இருக்குது. 3 log y என்ன ஃபார்மில் சொன்னால் n log m ஃபார்மில் இருக்குது. n log m. அப்போ n log mனா இந்த 3 என்ன பண்ணும்? பவரில் கொண்டு போயணும். log n log mனா எப்படி log m பவர் என்ன எழுதலாம்? அப்போ ஃப்ரண்டில் இருக்கக்கூடிய அந்த என்ன பண்ணுவோம்? பவருக்கு கொண்டு போவோமா? லாகரிதமிக் ரூல். அதை மாதிரி அதை யூஸ் பண்ணி இந்த 3 என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே பவர் ஒய்யோட பவருக்கு கொண்டு போனால் log y³ கிடைக்கும். n log m ஃபார்மில் இருக்குது. அது எப்படி எழுதணும்? log m பவர் n ஃபார்மில் எழுதுனா இங்கே 3 log y எப்படி எழுதலாம்? log y³ எழுதுறோம். அதேமாதிரி log ஆஃப் 1 + x³ + log c என்ன ஃபார்மில் சார் இருக்குன்னா log m + log n ஃபார்மில் இருக்குது. அதை log mn ஃபார்மில் எழுதுனா log ஆஃப் c இன்ட்டு 1 + x³ கிடைக்கும். ஓகேவா? இப்போ என்ன சார் பண்ணுறோம்னா போத் சைடு லாக் இருக்குது. போத் சைடு இருக்கக்கூடிய லாகை ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன சார் பண்ணோம்? போத் சைடும் ஆன்டி லாக் எடுக்கிறோம், இல்லைன்னா எக்ஸ்பொனன்ஷியல் எடுக்கிறோம்னு சொல்கிறோம். போத் சைடும் ஆன்டி லாக் எடுத்தாலும் சரி, எக்ஸ்பொனன்ஷியல் எடுத்தாலும் என்ன லாக் ரிமூவ் ஆயிரும். அப்போ எக்ஸ்பொனன்ஷியல் எடுத்தால் e⁻log y³ வரும். அப்போ EU log ரிமூவ் ஆயிரும். அப்போ y³ மட்டும் கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ எக்ஸ்பொனன்ஷியல் போத் சைடு எக்ஸ்பொனன்ஷியல் எடுத்தோம்னா லாக் ரிமூவ் ஆயிரும். அப்போ நமக்கு என்ன சார் கிடைக்கும்னா y³ ஈக்குவல் டு c இன்ட்டு 1 + x³. போத் சைடும் எக்ஸ்பொனன்ஷியல் எடுத்தால் y³ ஈக்குவல் டு c இன்ட்டு 1 + x³ கிடைக்கும். இதுதான் நமக்கு என்ன சார்னா ஜென்ரல் சொல்யூஷன். இதுதான் அது ஜென்ரல் சொல்யூஷன். இதோட ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. நமக்கு என்ன கேட்குறான்? பர்டிகுலர் சொல்யூஷன் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? பர்டிகுலர் சொல்யூஷன். அப்போ பர்டிகுலர் சொல்யூஷன்னா அப்போ நம்ம பண்ணுவோம் இந்த ஜென்ரல் சொல்யூஷனை நான் என்ன பண்ணுறேன்? ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிட்டேன். ஜென்ரல் சொல்யூஷன் என்ன பண்ணுறேன்? ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிட்டேன். இங்கே என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவோம்? y ஆஃப் 1 ஈக்குவல் டு 2 அப்போ எக்ஸுக்கு பதிலாக 1ன்னு சப்ஸ்டியூட் ஒய்க்கு 2 கிடைக்குது. அப்போ கிவன் x ஈக்குவல் டு 1, y ஈக்குவல் டு 2, x ஈக்குவல் டு 1ன்னு y ஈக்குவல் டு 2ன்னு எதில் சப்ஸ்டியூட் பண்ணணும்? ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஜென்ரல் சொல்யூஷனில் சப்ஸ்டியூட். அப்போ சப்ஸ்டியூட் இன் ஈக்குவேஷன் 1. அப்போ எக்ஸுக்கு பதிலாக 1ன்னு ஒய்க்கு பதிலாக 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ இங்கே ஒய்க்கு பதிலாக 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் 2³ ஈக்குவல் டு c இன்ட்டு 1 + 1³. 1³ வேல்யூ என்னது 1. அப்போ c இன்ட்டு 1 + 1. அப்போ 1 + 1 என்னது 2 2c ஈக்குவல் டு 2³ வேல்யூ என்னது 8. அப்போ 2c ஈக்குவல் டு 8ன்னு கிடைக்கும். அப்போ c ஈக்குவல் டு என்ன சொன்னால் 4.
இந்த 2 மல்டிப்ளை பண்ணிட்டு 2 ரைட் சைடு கொண்டு 8/2 4. அப்போ C = 4ன்னு கிடைக்கும். அப்போ இந்த சியோட வேல்யூ எதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம்? இந்த ஜென்ரல் சொல்யூஷன் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில். அப்போ சப்ஸ்டியூட் C = 4 இன் ஈக்குவேஷன் 1. ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சிக்கு பதிலாக 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது பாருங்கள். y³ = 4 × 1 + x³. இந்த சிக்கு பதிலாக 4 சப்ஸ்டியூட் பண்ணால் y³ = 4 × 1 + x³ தான் என்ன சார் ரெக்கைட் சொல்யூஷன். ரெக்கைட் சொல்யூஷன் அதானது பர்டிகுலர் சொல்யூஷன். ரெக்கைட் பர்டிகுலர் சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா y³ = 4 × 1 + x³. சொல்கிறது புரியுதுங்களா? அப்போ பர்டிகுலர் சொல்யூஷன் கேட்குறாங்க, அது கேர்ஃபுல்லாக பாருங்கள். அதே மாதிரி இங்கே இன்டர்வல் f'(x) / f(x) × dx = log of f(x) + c. அதாவது டினாமினேட்டர் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நியூமரேட்டரில் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஹோல் ஃபங்க்ஷனை இன்டகிரேட் பண்ணால் கிடைக்கக்கூடிய ஆன்சர் பார்த்திங்கன்னா log of டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன். இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்? போத் சைடு 3ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். 3ஆல் மல்டிப்ளை பண்ணி இன்டகிரேட் பண்ணுறோம். இன்டகிரேட் பண்ணதுக்கப்புறம் போத் சைடு லாக் இருக்கனால இங்கே log c கான்ஸ்டண்ட்டை ஆட் பண்ணுறோம். அப்புறம் லாகரிதமிக் ரூலை யூஸ் பண்ணி ஜென்ரல் சொல்யூஷன் கொண்டு வரும். ஜென்ரல் சொல்யூஷன் என்னது? y³ = c × 1 + x³. இது ஈக்குவேஷன் நம்பர் 1 ஜென்ரல் சொல்யூஷன். இதில் x = 1 y = 2 இங்கே ஜென்ரல் சொல்யூஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் சியோட வேல்யூ கிடைக்கும். அந்த சியோட வேல்யூ ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சொன்னால் நமக்கு பர்டிகுலர் சொல்யூஷன் கிடைக்கும். அந்த பர்டிகுலர் சொல்யூஷன் தான் என்னது? y³ = 4 × 1 + x³. இப்போ பாருங்கள் நெக்ஸ்ட்டு எக்ஸைஸ் 10.5ல் 4th 5th சம். 4th 5th சம் அதாவது சால்வ் e⁻y + 1 into cos x dx plus e⁻y sin x dy = 0. இப்போ இது என்னது? ஃபஸ்ட் ஆர்டர் ஃபஸ்ட் டிகிரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தான் நம்ம வேரியபிள் செப்பரபிள் மெத்தடில் சால்வ் பண்ண போகிறோம். அதுக்காக என்ன பண்ண போகிறோம்? கொடுத்துருக்கக்கூடிய ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். சொல்யூஷனில் பாருங்கள். given that e⁻y + 1 cos x dx plus e⁻y sin x dy = 0. வேரியபிள் செப்பரபிள் மெத்தட் யூஸ் பண்ணுறதுக்காக இந்த செகண்ட் டேர்மை நான் என்ன பண்ணுறேன்? ரைட் சைடு கொண்டு போகிறேன். அப்போ ரைட் சைடு கொண்டு போகும்போது என்னது? பாசிட்டிவாக இருக்கிறது நெகட்டிவ் ஆயிரும். அப்போ e⁻y + 1 cos x dx = minus e⁻y sin x dx e⁻y sin x dy. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த dxும் dyயும் நியூமரேட்டரில் இருக்கணுமா? அப்போ லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய dx அப்படியே இருக்கட்டும், ரைட் சைடில் இருக்கக்கூடிய dy அப்படியே இருக்கட்டும். அப்போ இங்கே லெஃப்ட் சைடு அதே மாதிரி எக்ஸுக்கு ரிலேட்டடாக காஸ் எக்ஸ் இங்கே வச்சுக்குவோம். இங்கே மல்டிப்ளை ஒயில் இருக்கக்கூடிய அந்த e⁻y + 1 ரைட் சைடு கொண்டு போய்க்கலாம். மல்டிப்ளையில் இருக்கிறது ரைட் சைடில் கொண்டு போனால் டிவைடில் வந்துடும். அதே மாதிரி இங்கே e⁻y dy எதில் இருக்குது? ஒயில் இருக்குது. அப்போ எக்ஸில் இருக்கக்கூடிய இந்த சைன் எக்ஸை மட்டும் லெஃப்ட் சைடுக்கு கொண்டு போயிடும். மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கக்கூடிய சைன் எக்ஸ் லெஃப்ட் சைடு போனால் டிவைடில் வந்துடும். அப்போ நமக்கு என்ன கிடைக்குன்னு பாருங்கள். காஸ் எக்ஸ் / சைன் எக்ஸ். இங்கே ஆல்ரெடி காஸ் எக்ஸ் இருக்குது. இந்த சைன் எக்ஸ் என்ன பண்ணுறோம்? லெஃப்ட் சைடு கொண்டு வந்தோம்னா டிவைடில் வரும். அப்போ காஸ் எக்ஸ் / சைன் எக்ஸ் dx = minus e⁻y இந்த லெஃப்ட் சைடில் கூட e⁻y + 1 அதை டினாமினேட்டர் கொண்டு வந்துடும். அப்போ மைனஸ் e⁻y e⁻y + 1 dy. இப்போ என்ன பண்ணிட்டேன்? எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு ஒய் எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன்? போத் சைடு இன்டகிரேட் பண்ணுறேன். அப்போ இன்டகிரேட் ஆன் போத் சைடு. இன்டகிரேட்டிங் ஆன் போத் சைடு. integral cos x / sin x dx = minus integral e⁻y e⁻y + 1 dy. இப்போ இன்டகிரேட் பண்ணும். இது இன்டகிரேட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா இருக்குது சார். நம்ம ஏற்கனவே முன்னாடி சம்மில் பார்த்தோம்ல. என்ன சம்மு? இந்த எக்ஸாம்பிள் 10.12 பார்த்தோம்ல. ஒரு ஃபார்முலா என்னது? இன்டகிரல் f'(x) / f(x) dx = log of f(x) + c. அதாவது டினாமினேட்டர் கூடிய ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நியூமரேட்டரில் இருந்துச்சுன்னா அந்த ஹோல் ஃபங்க்ஷனை இன்டகிரேட் பண்ணால் லாக் ஆஃப் டினாமினேட்டரில் கூடிய ஃபங்க்ஷன். அந்த ஃபார்முலா பார்த்தோம்ல, அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் இங்கே இன்டகிரேட் பண்ண போகிறோம். இப்போ இன்டகிரல் cos x / sin x dx. இப்போ பாருங்கள், sin x-ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்னது? cos x. எங்கே இருக்குது? நியூமரேட்டரில் இருக்குது. அப்போ டினாமினேட்டரில் கூடிய ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நியூமரேட்டரில் இருக்குது. அப்போ இந்த ஹோல் ஃபங்க்ஷன் cos x / sin x dx இன்டகிரேட் பண்ணால் லாக் ஆஃப் டினாமினேட்டரில் கூடிய ஃபங்க்ஷன் என்னது? sin x. அப்போ லெஃப்ட் சைடில் நமக்கு இன்டகிரேட் பண்ணால் log sin xன்னு கிடைக்கும் = மைனஸ். அதேமாதிரி ரைட் சைடில் பாருங்கள், இன்டகிரல் e⁻y e⁻y + 1 dy. இப்போ இந்த e⁻y e⁻y + 1 நம்ம இன்டகிரேட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம்? டினாமினேட்டரில் கூடிய ஃபங்க்ஷன் என்னது? e⁻y + 1. இதை இன்டகிரேட் பண்ணுறோம். இன்டகிரேட் பண்ணால் e⁻y இன்டகிரேட் பண்ணால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். e⁻y + 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நியூமரேட்டரில் இருக்கான்னு பார்க்குறோம். அப்போ e⁻y டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் e⁻y + 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. அப்போ நமக்கு என்னது? e⁻y + 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நியூமரேட்டரில் இருக்குது. அப்போ டோட்டல் ஃபங்க்ஷன் இந்த e⁻y e⁻y + 1 இன்டகிரேட் பண்ணால் நமக்கு லாக் ஆஃப் டினாமினேட்டரில் கூடிய ஃபங்க்ஷன் லாக் ஆஃப் e⁻y + 1ன்னு கிடைக்கும்.
ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ மைனஸ் லாக் ஆஃப் இ பவர் ஒய் ப்ளஸ் ஒன்றுன்னு கிடைக்கும். போத் சைடு லாக் இருக்கனால ஒரு கான்ஸ்டன்ட் லாகில் ஆட் பண்ணுறோம், லாக் சிங்கிற கான்ஸ்டன்ட்டை ஆட் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ என்ன சார் பண்ணுறோம், நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம்னா இந்த மைனஸ் லாக் ஆஃப் இ பவர் ஒய் ப்ளஸ் ஒன்றுங்கிற இந்த டேர்மை நெகட்டிவாக இருக்குது லெஃப்ட் சைடு கொண்டு போது என்ன பாசிட்டிவ் ஆயிரும். ஆல்ரெடி எங்கே லாக் சைன் எக்ஸ் இருக்குது, அப்போ லாக் சைன் எக்ஸ் ப்ளஸ் லாக் ஆஃப் இ பவர் ஒய் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு லாக் சி. ஓகேங்களா? இங்கே என்ன ஃபார்மில் இருக்குது, லாக் எம் ப்ளஸ் லாக் என் ஃபார்மில் இருக்குது, லாக் எம் ப்ளஸ் லாக் என் ஃபார்மில் இருக்குது. அப்போ லாக் எம் ப்ளஸ் லாக் என்னா லாக் எம்என். லாகர்தமிக் ரூல் தெரியுமில்ல, அப்போ எம் இருக்கிற பிளேஸில் சைன் எக்ஸ், என் இருக்கிற பிளேஸில் இ பவர் ஒய் ப்ளஸ் ஒன்றுன்னு இருக்குது. சைன் எக்ஸுங்கிறது எம் இருக்கிற பிளேஸில் சைன் எக்ஸ், என் இருக்கிற பிளேஸில் இ பவர் ஒய் ப்ளஸ் ஒன்று இருக்குது. அப்போ லாக் ஆஃப் எம் என்ன லாக் ஆஃப் சைன் எக்ஸ் இன்ட்டு இ பவர் ஒய் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு லாக் சி. ஓகேங்களா? இப்போ போத் சைடு லாக் இருக்குது, லாக் ரிமூவ் பண்ணுறதுக்கு போத் சைடு ஆன்டி லாக் எடுக்கிறோம், இல்லைனா எக்ஸ்பொனன்ஷியல் எடுக்கும்போது லாக் ரிமூவ் ஆகிடும். அப்போ நமக்கு என்ன சார் கிடைக்கும்னா இ பவர் ஒய் ப்ளஸ் ஒன் இன்ட்டு சைன் எக்ஸ் ஈக்குவல் டு சி. போத் சைடும் இருக்கக்கூடிய லாக் ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ்பொனன்ஷியல் எடுக்கிறோம், இல்லைனா ஆன்டி லாக் எடுக்கிறோம். அப்போ ஆன்டி லாக் எடுக்கும்போது லாக் என்ன ரிமூவ் ஆயிடுச்சுன்னா ரிமைனிங் என்ன இருக்கும், இ பவர் ஒய் ப்ளஸ் ஒன் இன்ட்டு சைன் எக்ஸ் ஈக்குவல் டு சின்னு கிடைக்கும். இதுதான் நமக்கு ரெக்கைட் சொல்யூஷன். இங்கே நமக்கு வெறும் சால்வ் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம ஜென்ரல் சொல்யூஷனோட ஸ்டாப் பண்ணிக்கலாம், இங்கே பர்டிகுலர் சொல்யூஷன்லாம் கேட்கல. அப்போ இங்கே நமக்கு இ பவர் ஒய் ப்ளஸ் ஒன் இன்ட்டு சைன் எக்ஸ் ஈக்குவல் டு சிங்கிறது ரெக்கைட் சொல்யூஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு சில ஃபார்முலாலாம் கொஞ்சம் தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்போ நோட்னு போட்டு ஒரு 9 ஃபார்முலாஸ் சொல்லியிருக்கோம், அதை பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃபார்முலா பாருங்கள் நோட்டில், இன்டெக்ரல் டிஎக்ஸ். டிஎக்ஸை இன்டகிரேட் பண்ணால் நமக்கு என்ன சார் ஃபார்முலா, எக்ஸா? அப்போ இன்டெக்ரல் டிஎக்ஸ், டிஎக்ஸை இன்டகிரேட் பண்ணால் எக்ஸ் ப்ளஸ் சிங்கிற ஒரு கான்ஸ்டன்ட். அப்போ இன்டெக்ரல் டிஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் சி. நெக்ஸ்ட்டு டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் எக்ஸ் ஒய், டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் எக்ஸ் ஒய். இந்த எக்ஸ் ஒய்யை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். அப்போ ரெண்டு ஃபங்க்ஷன், எக்ஸுங்கிறது ஒரு ஃபங்க்ஷன், ஒய்ங்கிற ஒரு ஃபங்க்ஷன், ரெண்டும் எப்படி இருக்குது, மல்டிப்ளையில் இருக்குது. அப்போ மல்டிப்ளையில் இருக்கும்போது என்ன பண்ணுவோம், யூவி ஃபார்முலா யூஸ் பண்ணுவோமா? அப்போ நமக்கு இன்டகிரேஷன் டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் யூவியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அப்போ நமக்கு ஃபார்முலா தெரியும், யூவை வச்சுக்கிட்டு வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம், ப்ளஸ் வியை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவோம், யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். அப்போ டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் யூவி ஈக்குவல் டு யூ வி டேஸ் ப்ளஸ் வி யூ டேஸ். அதே ஃபார்முலா தான், யூவி ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் எக்ஸ்ஒய் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு எக்ஸை வச்சுக்கிட்டு ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம், ப்ளஸ் ஒய்யை வச்சுக்கிட்டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் எக்ஸ்ஒய் ஈக்குவல் டு எக்ஸை வச்சுக்கிட்டு ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோம், அப்போ எக்ஸ் டிஒய் ப்ளஸ் ஒய்யை வச்சுக்கிட்டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டிஎக்ஸ். அப்போ டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் எக்ஸ்ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் டிஒய் ப்ளஸ் ஒய் டிஎக்ஸ். இப்போ நமக்கு இன்டெக்ரல் டிஎக்ஸ், இங்கே எக்ஸ்னா டிஎக்ஸை இன்டகிரேட் பண்ணால் எக்ஸ், அதுவே இந்த இடத்துல எக்ஸ் இருக்கிற பிளேஸில் இங்கே என்ன இருக்குது, எக்ஸ்ஒய்னு இருக்குன்னு, இன்டெக்ரல் டி ஆஃப் எக்ஸ்ஒய். அப்போ இன்டெக்ரல் டி ஆஃப் எக்ஸ்ஒய்னா ஃபார்முலானது எக்ஸ்ஒய் ப்ளஸ் சி. இங்கே ஃபஸ்ட்டு ஃபார்முலா பாருங்கள், இன்டெக்ரல் டிஎக்ஸ், இங்கே எக்ஸ்னா டிஎக்ஸ் இன்டகிரேட் பண்ணால் எக்ஸ், அதேமாதிரி இன்டெக்ரல் டி ஆஃப் எக்ஸ்ஒய், எக்ஸ் இருக்கிற பிளேஸில் இங்கே எக்ஸ்ஒய் இருக்குது. அப்போ இன்டெக்ரல் டி ஆஃப் எக்ஸ்ஒய்னா அங்கே ஃபார்முலானது எக்ஸ்ஒய் ப்ளஸ் சி. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து ஃபார்முலா பார்த்தீங்கன்னா டி ஆஃப் ஒய் பை எக்ஸ். அது என்ன சார், டி ஆஃப் ஒய் பை எக்ஸ்னால் நமக்கு யூ பை வி ஃபார்முலா பார்த்துருக்கோம், கோஷன் ஃபார்முலா, அதாவது டி ஆஃப் ஒய் பை எக்ஸ். அப்போ டி ஆஃப் யூ பை வி ஃபார்முலா பார்த்தோமா, அப்போ என்ன பண்ணோம், அந்த டினாமினேட்டரில் கூட வியை ஃபஸ்ட்டு அப்படியே வச்சுக்கிட்டு நியூமரேட்டரில் கூட யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், வியை வச்சுக்கிட்டு யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், வி யூ டேஸ் மைனஸ், இங்கே யூ பை வின்னு சொல்லும்போது இங்கே மைனஸ் வரும், யூவின்னு சொல்லும்போது இங்கே ப்ளஸ் வரும். அப்போ வி யூ டேஸ் மைனஸ் யூ வி டேஸ் டிவைட் பை டினாமினேட்டரில் கூடிய ஃபங்க்ஷனை ஸ்கொயர் பண்ணிக்கணும், அப்போ வி ஸ்கொயர். அப்போ டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் யூ பை வி ஃபார்முலானது வி யூ டேஸ் மைனஸ் யூ வி டேஸ் டிவைட் பை வி ஸ்கொயர். அப்போ இந்த யூ பை வி ஃபார்முலா தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம், டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் ஒய் பை எக்ஸ். இந்த ஒய் பை எக்ஸுங்கிற ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். அப்போ டினாமினேட்டரில் கூடிய ஃபங்க்ஷன் என்னது எக்ஸை வச்சுக்கிட்டு ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டிஒய், அப்போ எக்ஸ் டிஒய் மைனஸ் ஒய்யை வச்சுக்கிட்டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டிஎக்ஸ், அப்போ ஒய் டிஎக்ஸ் டிவைட் பை டினாமினேட்டரில் கூடிய ஃபங்க்ஷன் என்னது எக்ஸை ஸ்கொயர் பண்ணுமா. அப்போ டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் ஒய் பை எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டிஒய் மைனஸ் ஒய் டிஎக்ஸ் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயருங்கிறது ஃபார்முலா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் டி ஆஃப் ஒய் பை எக்ஸை இன்டகிரேட் பண்ணுறேன். அப்போ ஃபிஃப்த்து ஃபார்முலா பாருங்கள், இன்டகரல் டி ஆஃப் ஒய் பை எக்ஸ். ஃபஸ்ட்டு ஃபார்முலாவோட கம்பேர் பண்ணுங்கள், எக்ஸ் இருந்ததுன்னா இன்டகரல் டிஎக்ஸ்னா எக்ஸு, அந்த எக்ஸ் இருக்கிற பிளேஸில் ஒய் பை எக்ஸ் இருக்குது. அப்போ இன்டகரல் டி ஆஃப் ஒய் பை எக்ஸ்னா ஃபார்முலானது ஒய் பை எக்ஸ் ப்ளஸ் சி. இங்கே எக்ஸ் இருந்தால் எக்ஸு, இங்கே எக்ஸுக்கு பதிலாக ஒய் பை எக்ஸ் இருக்குது. அப்போ டி ஆஃப் ஒய் பை எக்ஸை இன்டகிரேட் பண்ணால் ஒய் பை எக்ஸ் ப்ளஸ் சி. இப்போ அதே மாதிரி தான்
இந்த 4th ஃபார்முலாவும் 6th ஃபார்முலாவும் u/v ஃபார்முலா தான். இங்கே y/xன்னு இருக்குது, இங்கே x/yன்னு இருக்குது. அப்போ 6th ஃபார்முலா பாருங்கள், டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் x/y ஈக்குவல் டு ஒய்யை வச்சுக்கிட்டு எக்ஸை டிஃப்ரென்ஷியல் பண்ணால் ஒய் டிஎக்ஸ் மைனஸ் எக்ஸை வச்சுக்கிட்டு ஒய்யை டிஃப்ரென்ஷியல் பண்ணால் டிஒய். அப்போ ஒய் டிஎக்ஸ் மைனஸ் எக்ஸ் டிஒய் டிவைட் பை டினாமினேட்டர் கூடிய ஒய்யை ஸ்கொயர் பண்ணுங்க, ஒய் ஸ்கொயர். அப்போ டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் x/y டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒய் டிஎக்ஸ் மைனஸ் எக்ஸ் டிஒய் டிவைட் பை ஒய் ஸ்கொயருங்கிறது நமக்கு டிஃப்ரென்சியேஷன். அதே இந்த டி ஆஃப் x/y என்ன பண்ணுறேன்னா இன்டகிரேட் பண்ணுறேன். அதை ஃபஸ்ட்டு ஃபார்முலாவில் கம்பேர் பண்ணும்போது எக்ஸ் இருக்கிற பிளேஸில் இங்கே என்ன இருக்குது, x/y இருக்குது. அப்போ இன்டகரல் dxனா x + c. அப்போ இன்டகரல் d ஆஃப் x/yனா x/y + c. x இருக்கிற இடத்துல x/y இருக்கனால இன்டகரல் d ஆஃப் x/yனா x/y + c. அதே மாதிரி 8th ஃபார்முலா பாருங்கள், இன்டகரல் e⁻x × dx. e⁻x இன்டகிரேட் பண்ணால் e⁻x + c. அதுவே இங்கே e⁻x இருக்கிற பிளேஸில் xyனும் இந்த dxல இந்த x இருக்கிற பிளேஸில் xy. இந்த 8th ஃபார்முலாவோட கம்பேர் பண்ணும்போது 9th ஃபார்முலா என்ன இருக்குது, எக்ஸ் இருக்கிற பிளேஸில் xy இருக்குது. அப்போ இன்டகரல் e⁻xy × d ஆஃப் xy e⁻xy × d ஆஃப் xy இன்டகிரேட் பண்ணால் e⁻xy + c. ஓகேங்களா? இந்த 9 ஃபார்முலாஸும் தெரிஞ்சுச்சுன்னா பின்னாடி வரக்கூடிய சம்ஸ்லாம் கொஞ்சம் ஒரு சில இதை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை ஒரு தடவை ரீகால் பண்ணி பார்த்துங்க. இப்போ பாருங்கள், சம்மு பாருங்கள், எக்ஸைஸ் 10.5ல் 4th 6th சம். எக்ஸைஸ் 10.5ல் 4th 6th சம். சால்வ் y dx மைனஸ் எக்ஸ் டிஒய் இன்ட்டு காட் ஆஃப் x/y ஈக்குவல் டு ny² dx. இந்த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணோம். வேரியபிள் செப்பரபிள் மெத்தடில் சால்வ் பண்ண போகிறோம். சொல்யூஷனில் கொடுத்துருக்கக்கூடிய ஈக்குவேஷனை அப்படியே எழுதிக்கிறோம். பாருங்கள், கிவன் y dx மைனஸ் எக்ஸ் டிஒய் இன்ட்டு காட் ஆஃப் x/y ஈக்குவல் டு ny² dx. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு டேர்மில் y dx மைனஸ் எக்ஸ் டிஒய் இது என்ன ஃபார்முலா இருக்குது பாருங்கள். இந்த நோட்டில் 6th ஃபார்முலா எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ஃபார்முலாவோட ஆன்சரில் நியூமரேட்டரில் இருக்கிறது பாருங்கள், y dx மைனஸ் எக்ஸ் டிஒய் ஃபார்முலா இருக்குது. ஆனால் டினாமினேட்டரில் என்ன இருக்குது, y² இருந்துச்சுன்னா y dx மைனஸ் எக்ஸ் டிஒய் டிவைட் பை ஒய் ஸ்கொயர் இருந்ததுன்னா அதுக்கு பதில் நம்ம என்ன எழுதலாம், டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் x/y d ஆஃப் x/yன்னு எழுதலாம். ஆனால் நமக்கு இங்கே என்ன இல்லை, டிவைடில் என்ன இல்லை, டிவைடில் ஒய் ஸ்கொயர் இல்லை. அதுக்காக என்ன பண்ணுறோம், ரைட் சைடில் y² இருக்கான்னு பார்க்குறோம், இருக்குது, n × y² dx. அப்போ ரைட் சைடில் y² மல்டிப்ளை பண்ணிகிட்ருக்கு. மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கக்கூடிய y² லெஃப்ட் சைடு வந்து நாங்கள் டிவைடில் வருமா, அப்போ அந்த y² லெஃப்ட் சைடு கொண்டு வந்தோன்னா என்ன வரும்னு பாருங்கள், y dx மைனஸ் எக்ஸ் டிஒய் டிவைட் பை y² இன்ட்டு காட் ஆஃப் x/y ஈக்குவல் டு n dx. இந்த ரைட் சைடில் இருக்கக்கூடிய y² மல்டிப்ளை பண்ணிட்டு லெஃப்ட் சைடு கொண்டு வந்தோன்னா டிவைடில் வந்துடும். அப்போ y dx மைனஸ் எக்ஸ் டிஒய் டிவைட் பை y² இன்ட்டு காட் ஆஃப் x/y ஈக்குவல் டு n dxன்னு வரும். அப்போ இந்த y dx மைனஸ் எக்ஸ் டிஒய் டிவைட் பை y²ங்கிறது இந்த 6th ஃபார்முலா ஃபார்மேட்டில், அதாவது டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் x/y. டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் x/y. x/y டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் கிடைக்கிறது தான் அது y dx மைனஸ் எக்ஸ் டிஒய் டிவைட் பை y². அதாவது ஒய்யை வச்சுக்கிட்டு எக்ஸை டிஃப்ரென்ஷியல் பண்ணால் டிஎக்ஸ் மைனஸ் எக்ஸை வச்சுக்கிட்டு ஒய்யை டிஃப்ரென்ஷியல் பண்ணால் டிஒய் டிவைட் பை டினாமினேட்டரில் கூடிய ஃபங்க்ஷனை ஸ்கொயர் பண்ணுவோம். அப்போ ஒய் டிஎக்ஸ் மைனஸ் எக்ஸ் டிஒய் டிவைட் பை y²ங்கிறது x/yயோட டிஃப்ரென்ஷியேஷன். அப்போ இந்த இடத்துல ஒய் டிஎக்ஸ் மைனஸ் எக்ஸ் டிஒய் டிவைட் பை y²க்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டேன், d ஆஃப் x/y. ஆல்ரெடி எங்கே இருக்குது, காட் ஆஃப் x/y இருக்குது. அப்போ காட் ஆஃப் x/y இன்ட்டு d ஆஃப் x/y ஈக்குவல் டு n dx. இப்போ நமக்கு என்ன இருக்குது சொன்னால் x/y, அதாவது வேரியபிள்ஸ் அப்புறம் அதாவது வேரியபிளை தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். இப்போ போத் சைடு என்ன பண்ணுறோம், இன்டகிரேட் பண்ணுறோம். இந்த காட் ஆஃப் x/y இன்ட்டு d ஆஃப் x/y ஈக்குவல் டு n dx. இந்த ஸ்டெப்பில் நம்ம போத் சைடும் இன்டகிரேட் பண்ண போகிறோம். இன்டகிரேட் ஆன் போத் சைடு. அப்போ இன்டகரல் காட் ஆஃப் x/y இன்டகரல் காட் ஆஃப் x/y இன்ட்டு d ஆஃப் x/y ஈக்குவல் டு n இன்ட்டு இன்டகரல் dx. அதில் என்னங்கிறது என்ன சொன்னால் கான்ஸ்டன்ட், அது இன்டகரலுக்கு அவுட் சைடில் எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா? இப்போ இந்த லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஃபார்முலா பாருங்கள், இன்டகரல் காட் ஆஃப் x/y இன்ட்டு d ஆஃப் x/yங்கிறது என்ன ஃபார்முலா இருக்குன்னா காட் எக்ஸ் இன்ட்டு dx ஃபார்முலா இருக்குது. அப்போ இன்டகரல் காட் எக்ஸ் இன்ட்டு dxனா ஃபார்முலா லாக் ஆஃப் சைன் எக்ஸ்னு நமக்கு ஆல்ரெடி தெரியும். இருந்தாலும் நம்ம இன்னும் கொஞ்சம் ஈஸியாக வரதுக்காக என்ன பண்ணுறோம், இந்த காட் எக்ஸ் எப்படி எழுதலாம், இங்கே பாருங்கள் சைடில் எழுதியிருக்கோம் பாருங்கள், இன்டகரல் காட் எக்ஸ் இன்ட்டு dx. காட் எக்ஸ் எப்படி எழுதுனா காஸ் எக்ஸ் பை சைன் எக்ஸ். அப்போ இன்டகரல் காஸ் எக்ஸ் பை சைன் எக்ஸ் இன்ட்டு dx. இப்போ காஸ் எக்ஸ் பை சைன் எக்ஸ்னால் அந்த டினாமினேட்டர் கூடிய சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸ், அது நியூமரேட்டில் இருக்குது. டினாமினேட்டில் இருக்கிற ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நியூமரேட்டில் இருக்குது. அப்போ இந்த ஹோல் ஃபங்க்ஷனை இன்டகிரேட் பண்ணால் ஃபார்முலா இருக்குது லாக் ஆஃப் டினாமினேட்டில் கூடிய ஃபங்க்ஷன். டினாமினேட்டில் என்ன இருக்குது, சைன் எக்ஸ் இருக்குது. அப்போ லாக் ஆஃப் சைன் எக்ஸ் ப்ளஸ் சி. அப்போ காட் எக்ஸ் இன்டகிரேட் பண்ணால் லாக் சைன் எக்ஸ்ன்னு நமக்கு தெரியும். அதே அந்த ஃபார்முலாவில் எக்ஸ் இருக்கிற பிளேஸில் எக்ஸ்
cot x இன்ட்டு dx. இந்த x இருக்கிற பிளேஸில் என்ன இருக்குது, எக்ஸ் பை ஒய் இருக்குது. அப்போ காட் ஆஃப் எக்ஸ் பை ஒய் இன்ட்டு டி ஆஃப் எக்ஸ் பை ஒய்யை இன்டகிரேட் பண்ணால் லாக் ஆஃப் சைன் ஆஃப் எக்ஸ் பை ஒய். காட் ஆஃப் எக்ஸ் பை ஒய் இன்ட்டு டி ஆஃப் எக்ஸ் பை ஒய்யை இன்டகிரேட் பண்ணால் நமக்கு ஆன்சர் என்னது, லாக் ஆஃப் சைன் ஆஃப் எக்ஸ் பை ஒய். லாக் ஆஃப் சைன் ஆஃப் எக்ஸ் பை ஒய் ஈக்குவல் டு என் இன்ட்டு இன்டரல் டிஎக்ஸ். டிஎக்ஸ் இன்டகிரேட் பண்ணால் என்ன சொன்னால் எக்ஸ் ப்ளஸ் சிங்கிற ஒரு கான்ஸ்டன்ட். லெஃப்ட் சைடில் இன்டகிரேட் பண்ணால் லாக் ஆஃப் சைன் ஆஃப் எக்ஸ் பை ஒய் ஈக்குவல் டு என் இன்ட்டு டிஎக்ஸ் இன்டகிரேட் பண்ணால் எக்ஸ். அப்போ என்எக்ஸ் ப்ளஸ் சி. இப்போ என்ன சார் பண்ணுறோம்னா, அந்த லெஃப்ட் சைடில் கூடிய லாகை ரிமூவ் பண்ணுறதுக்காக போத் சைடு என்ன பண்ணுறோம், எக்ஸ்பொனென்ஷியல் எடுக்கிறோம். அப்போ எக்ஸ்பொனென்ஷியல் எடுக்கும்போது லெஃப்ட் சைடு லாக் ரிமூவ் ஆகிடும். அப்போ சைன் ஆஃப் எக்ஸ் பை ஒய் ஈக்குவல் டு இங்கே இ பவர் என்எக்ஸ் ப்ளஸ் சி. இந்த என்எக்ஸ் ப்ளஸ் சிக்கு டோட்டலாக எக்ஸ்பொனென்ஷியல் எடுக்கும்போது இந்த என்எக்ஸ் ப்ளஸ் சி ரெண்டு டேர்மே எங்கே இருக்கும், ஈயோட பவரில் இருக்கும். இதை இ பவர் என்எக்ஸ் ப்ளஸ் சினுக்கு இந்த ப்ளஸ் சியை கீழே கொண்டு வந்துருக்கூடாது. அந்த என்எக்ஸ் ப்ளஸ் சி ரெண்டுமே எங்கே இருக்குது, ஈயோட பவரில் இருக்குது. அப்போ நமக்கு போஸ்ட் சைடு எக்ஸ்பொனென்ஷியல் எடுக்கும்போது கிடைக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் என்ன, சைன் ஆஃப் எக்ஸ் பை ஒய் ஈக்குவல் டு இ பவர் என்எக்ஸ் ப்ளஸ் சிங்கிறது தான் நமக்கு ரெக்வயர்ட் சொல்யூஷன். அப்போ இந்த சம்மில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த ஒய் டிஎக்ஸ் மைனஸ் எக்ஸ் டிஒய் டிவைட் பை ஒய் ஸ்கொயர், இதுக்கு பதிலாக டி ஆஃப் எக்ஸ் பை ஒய் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த நோட்டில் கொடுத்துருக்க இந்த 9 ஃபார்முலாஸ் ஒரு தடவை ஒரு கிளான்ஸ் பார்த்துக்குங்க, ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட்டு எக்ஸைஸ் 10.5ல் ஃபோர்த்தில் செவன்த்து சம் பாருங்கள். சால்வ் dy by dx மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ரூட் ஆஃப் 25 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. இப்போ dy by dx டிகிரி 1 ஆர்டர் 1 டிகிரி 1. அப்போ ஃபஸ்ட் ஆர்டர் ஃபஸ்ட் டிகிரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வேரியபிள் செப்பரபிள் மெத்தடில் சால்வ் பண்ண போகிறோம். அப்போ சொல்யூஷனில் கொடுத்துருக்கக்கூடிய ஈக்குவேஷன் எடுத்துக்கணும். கிவன் dy by dx ஈக்குவல் டு given dy by dx மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ரூட் ஆஃப் 25 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம சால்வ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோம், இந்த செகண்ட் டேர்ம் என்ன பண்ணுறோம், ரைட் சைடு கொண்டு போகிறோம். நெகட்டிவாக இருக்கிறது என்ன ஆயிரும், பாசிட்டிவ் ஆயிருமா. அப்போ dy by dx ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு ரூட் ஆஃப் 25 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், இந்த டினாமினேட்டருடைய dx ரைட் சைடு கொண்டு போகிறேன். அப்போ dy ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு ரூட் ஆஃப் 25 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு dx. இப்போ y எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்தாச்சு, எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்தாச்சு. இப்போ இன்டகிரேட் பண்ணலாம். ஆனால் இன்டகிரேட் பண்ணால் ரைட் சைடில் எக்ஸ் இன்ட்டு ரூட் ஆஃப் 25 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸுக்கு நமக்கு டைரெக்டாக அப்படியே ஃபார்முலா இல்லை. அதுக்காக என்ன சார் பண்ணுறோம், ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணுறோம், சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோம், இந்த எக்ஸுங்கிற வேரியபிளில் வேறு வேரியபிளுக்கு சேஞ்ச் பண்ணுறோம். அதுக்காக என்ன பண்ணுறோம், அந்த 25 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரை டீன்னு எடுத்துக்கிட்டேன். அப்போ புட் டி ஈக்குவல் டு 25 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். சப்ஸ்டியூஷன் மெத்தட்னாலே நம்ம என்ன பண்ணோம், டிஃப்ரென்ஷியேட் பண்ணுமா. அப்போ அந்த டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்போ டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டிடி பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு இந்த 25 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் 2x. இப்போ என்ன சார் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த டிஎக்ஸ் டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய டிஎக்ஸை என்ன பண்ணுறோம், லெஃப்ட் சைடு கொண்டு போகிறோம். இந்த மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கக்கூடிய மைனஸ் 2வை ரைட் சைடு கொண்டு போயிடும். அங்கே என்ன ஆகிரும், டிவைல் வந்துடுமா. அப்போ எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் டிடி பை 2. எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் டிடி பை 2. எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் டிடி பை 2ன்னு கிடைக்கும். இதை என்ன பண்ணுறோம், இந்த எக்ஸ் இன்ட்டு ரூட் ஆஃப் 25 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணும்போது பாருங்கள், therefore dy equal to இந்த ரூட் ஆஃப் 25 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரா, இந்த 25 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக டி சப்னா ரூட் டி இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸுக்கு பதிலாக மைனஸ் டிடி பை 2. இந்த எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸுக்கு பதிலாக மைனஸ் டிடி பை 2 சப்ஸ்டியூட் பண்ணால் therefore dy equal to ரூட் டி இன்ட்டு மைனஸ் டிடி பை 2ன்னு கிடைக்கும். இப்போ ஒய் ஒரு சைடு இருக்குது, டி ஒரு சைடு இருக்குது. இப்போ என்ன பண்ணுறோம், போத் சைடும் இன்டகிரேட் பண்ணுறோம். அப்போ இன்டகிரேட் ஆன் போத் சைட்ஸ் இன்டகரல் dy ஈக்குவல் டு இந்த இடத்துல மைனஸ் டிடி பை 2 இருக்குல்ல, அந்த மைனஸ் 1/2ங்கிறது என்ன சொன்னால் கான்ஸ்டன்ட், அது இன்டகரலுக்கு அவுட் சைடு எடுத்துக்கிறோம். அப்போ மைனஸ் 1/2 இன்ட்டு இன்டகரல் இந்த ரூட் டி எப்படி இருக்குன்னா டி பவர் 1/2. அப்போ டி பவர் 1/2 இன்ட்டு டிடி. போத் சைடு இன்டகிரேட் பண்ணுறோம். இன்டகிரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம், அங்கே இருக்கக்கூடிய கான்ஸ்டன்ட் இன்டகரலுக்கு அவுட் சைடில் எடுத்துகிறோம். அதேமாதிரி ரூட் டியை டி பவர் 1/2ன்னு எடுத்துக்கிட்டேன். அப்போ இன்டகரல் dy ஈக்குவல் டு மைனஸ் 1/2 இன்ட்டு இன்டகரல் டி பவர் 1/2 இன்ட்டு டிடி. ஓகேங்களா. இப்போ dyயை இன்டகிரேட் பண்ணால் நமக்கு தெரியும் என்னது ஒய். அப்போ ஒய் தானே சொல்லணும். இங்கே 2 எப்படி சார் வந்துச்சுன்னா, இந்த ரைட் சைடில் இங்கே டிவைடில் இருக்கக்கூடிய 2 லெஃப்ட் சைடு கொண்டு வரும்போது மல்டிப்ளைல ஆயிரும். அப்போ இந்த 2வை என்ன பண்ணுறேன், லெஃப்ட் சைடு வரும்போது என்ன மல்டிப்ளை ஆயிரும். அப்போ 2 இன்ட்டு dyயை இன்டகிரேட் பண்ணால் ஒய். அப்போ 2y ஈக்குவல் டு மைனஸ்
இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ அந்த மைனஸ் இந்த டி பவர் 1/2 இன்டகிரேட் பண்ணுறேன். டி பவர் 1/2 என்ன ஃபார்முலா சொல்லுங்கன்னா எக்ஸ் பவர் என் ஃபார்முலா இருக்குது. எக்ஸ் பவர் என்ன இன்டகிரேட் பண்ணால் ஃபார்முலானது எக்ஸ் பவர் n+1/n+1. அப்போ டி பவர் 1/2 இன்டகிரேட் பண்ணுறோம். அப்போ பவரில் 1/2 இருக்குது, 1/2 1 ஆட் பண்ணால் 3/2. அப்போ டி பவர் 3/2 கிடைக்கும். அப்போ டி பவர் 1/2 இன்டகிரேட் பண்ணால் டி பவர் 3/2 முன்னாடி ஃப்ரண்டில் ஒரு மைனஸ் இருக்குது, ப்ளஸ் சிங்கிற ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன சார் பண்ணேன்னா போத் சைடும், அதாவது டிவைடில் இந்த ரைட் சைடில் பாருங்கள் 3/2 இருக்கா, அதை கேன்சல் பண்ணுறதுக்காக போத் சைடு என்ன பண்ணால் 3/2 மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ மல்டிப்ளை பண்ணால் பாருங்கள் 3/2 × 2y ஈக்குவல் டு மைனஸ் டி பவர் 3/2 × 3/2 /3/2 வரும். அப்போ 3/2 கேன்சல் ஆகும் மல்டிப்ளை பண்ணும்போது, ப்ளஸ் இந்த சியோட 3/2 மல்டிப்ளை பண்ணால் 3/2 × c. அப்போ இந்த 2y ஈக்குவல் டு மைனஸ் டி பவர் 3/2 /3/2 ப்ளஸ் சிங்கிற இந்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம் 3/2 மல்டிப்ளை பண்ணும்போது 3/2 × 2y ஈக்குவல் டு மைனஸ் டி பவர் 3/2 ப்ளஸ் 3/2 சின்னு கிடைக்கும். அப்போ இங்கே 3/2 × 2 இருந்து 2 கேன்சல் ஆகிரும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும் 3yன்னு கிடைக்கும். இப்போ லெஃப்ட் சைடில் பாருங்கள் 3y ஈக்குவல் டு மைனஸ் டி பவர் 3/2 ப்ளஸ் சின்னு கிடைக்கும். இதோட முடிச்சிடக்கூடாது, நம்ம என்ன பண்ணிருக்கோம் டீங்கிறது என்னென்னு எடுத்துருக்கோம் 25 - x² எடுத்துருக்கோம், அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும். ஓகேங்களா? அப்போ 3y ஈக்குவல் டு மைனஸ் 25 - x² ஹோல் பவர் 3/2 ப்ளஸ் சி. இங்கே எங்கே சார் 3/2 ப்ளஸ் சி எப்படி சார் சி ஆச்சுன்னா 3/2 × c 3/2 சிங்கிறது என்னது ஒரு கான்ஸ்டன்ட், அதை கேபிட்டல் சின்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? அப்போ 3y ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் 25 - x² ஹோல் பவர் 3/2 ப்ளஸ் சிங்கிறது ரெக்வயர்ட் சொல்யூஷன். இந்த லாஸ்ட்டில் டீக்கு பதிலாக நம்ம என்ன எடுத்தோம் 25 - x² இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் 3y ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் 25 - x² ஹோல் பவர் 3/2 ப்ளஸ் சிங்கிறது நமக்கு ரெக்வயர்ட் சொல்யூஷன்.